இன்றைக்கி நம்ம சாக்ரிஃபிஷியல் பிரின்சஸ் அந்த பீஸ் கிங்கோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி கிங்கு கூட சரிப்பிட்ட சொல்லியிருப்பாரா, உன் கூட இருக்கப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, அதனால் நீ எப்போதுமே என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரா. அதுக்கடுத்து இங்கே கட்டுறாங்க, நம்ம சரிப்பி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா, மந்திரிலாம் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி இந்த கிங்டத்தை பற்றி இங்கே எது முக்கியம், எப்படி இந்த அரசாங்கம் வளர்ந்தது, அதை பற்றிலாம் அவங்க வந்து ஹிஸ்ட்ரி பற்றி இவளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவள் உட்காந்து புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. அவர் எங்கே போயிட்டுருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, கவனம் உனக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அந்த குட்டி சிந்துடுங்க, நாங்கள் வந்து இது மாதிரி ஓன் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த புக்கெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் மனுஷ லாங்குவேஜ்க்காக அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குதுங்க. கொடுத்துட்டு சொல்லுதுங்க, ஏன் நீ திடீர்னு படிக்க ஆரம்பிச்ச அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவன் சொல்கிறா, எனக்கு இந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது இல்லை, அதனால தான் தெரிஞ்சுக்கலான்னு நினச்சேன், ஆனால் இப்போ என்னால் எதுவுமே படிக்க முடியல, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் படிக்க முடியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதை பற்றிட்டு அந்த மந்திரி சொல்கிறாரு, அதானே ஒரு ஹியூமனுக்கு எங்களை பற்றி என்ன தெரியும், எப்படி அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அரசர் சொன்னார் இருந்தால் உனக்கு பாடம் நடத்துகிறேன், இப்போ எனக்கு மணி ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இங்கே நம்ம சரிப்பி தான் கட்டுறாங்க, இந்த அரசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இது மாதிரி நம்ம 2 பேரும் வெளில எங்கேயாச்சும் போயிட்டு வருவோமா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அரசர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் இதுக்கு ஒத்துப்பேன் நீ நினைக்கிறியா, அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ சொல்கிறா, இந்த பீஸ்ட் இன மக்கள்லாம் எப்படி நார்மலாக வாழ்கிறாங்கன்னு பார்க்கலான்னு நினச்சேன், போயிட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, உனக்கு எது வேணாலும் உனக்கு இங்கேயே கிடைச்சிரும், அங்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது இல்லை, உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல, எப்போ பார்த்தா வேலை பார்த்துட்டு இருக்கானு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு ப்ளீஸ் போயிட்டு வருவோமே அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். உடனே அரசர்னு சொல்கிறாரு, இப்படி நீ கெஞ்ச ஆரம்பித்தாவே நிறுத்த மாட்டியே அப்படின்னு, ரொம்ப நன்றி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கணும், அப்போ தான் வந்து ஒத்துப்பேன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறு வேஷத்தில் தான் அங்கே வந்திருக்காங்க. அதான் அந்த கண்டிஷன், மாறு வேஷத்தில் தான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட சரிப்பி ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன அப்படின்னு கேட்டால், இப்படி வித்தியாசமாக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது, இதானே இருக்குது இப்போ மாறு வேஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதோட கண்டிஷனில் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னென்னா எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, இருட்டுறதுக்கு முன்னாடி திரும்பி பேலஸ்க்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அனுபீஸை வந்து பக்கத்தில் இருக்க டவுனுக்கு அமைச்சிருக்காங்களா, அவன் திரும்பி வரத்துக்குள்ளே நம்ம திருப்பி பேலஸ்க்கு போயிடணும், இல்லாட்டி அவன் வந்துட்டு எனக்கு அட்வைஸாக கொடுத்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு 2 பேரும் அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நிறைய கடை இருக்குது, சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரிப்பிக்கு ஏதோ வாசமாக வருது. என்னடா அதுன்னு பார்த்தா அங்கே ஒரு பேக்கரி இருக்குது. இங்கே பேக்கரிலாம் இருக்கா, பேலஸில் ப்ரெட்டெல்லாம் இல்லை, நான் கூட இங்கே பேக்கரிலாம் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அந்த கடைக்காரங்க கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் பேலஸ்லேருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி அந்த குழந்தை வேறு சொல்கிறான், பாருங்கள் அந்த கொம்பை கூட பார்த்தா நம்ம அரசரோட கொம்பு மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, சேச்சா அரசர்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட மாட்டார், அதோட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அரசருக்கு கோதுமையில் செய்கிற எதுவுமே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி இருந்த அரசர்களுக்கெல்லாம் இந்த விலை உயர்ந்த பொருட்கள் தான் பிடிக்குமா, அதனால் அது மாதிரி கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க இந்த அரசர் கொஞ்சம் நல்லவராக இருக்கனால இங்கே எல்லா விதமான கடையும் இருக்கனால இங்கே பெரிய பெரிய பணக்காரங்களும் வந்து இங்கே உங்கள் கடையில் வந்து ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களாம். இது எல்லாமே அரசரோட அந்த நல்ல எண்ணங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினியும் அப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ப்ரெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோக்கு வந்து ப்ரெட்டை கொடுக்குறான். அவன் பார்த்துட்டு இது மாதிரி பிஸ்பிஸ்ன்னு இருக்கிறதுல எனக்கு பசி அடங்குது, எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஊட்டி விடுறான். அப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் சொல்கிறான், ஏதோ காற்றை சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ பார்த்தா ஏதோ அழுகுற சவுண்டு கேட்குமா. என்னடான்னு வந்து பார்த்தா ஒரு வவ்வால் குழந்தை தான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அது மாதிரி அம்மா காணும்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் பார்த்துட்டு அவனை தூக்கிட்டு சரிவாங்க, அம்மா கண்டுபிடிக்கலாம் கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி சூரியன் மறைய போது இருட்டா போது நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று ஹீரோயின் சொல்கிறா, சீக்கிரமாக அவன் அம்மா கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினியும் அந்த குழந்தைய தூக்கி அவள் தலையில் வச்சுக்கிட்டு இவனோட அம்மா இருக்கீங்களான்னு கற்றுக்கிட்டு இந்த மார்க்கெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கூட பார்த்தா ஹீரோயினிக்கு திடீர்னு கண்ணெல்லாம் மங்களாகி ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. ஹீரோ இதை பார்த்துட்டு அந்த குழந்தைய வாங்கி அவன் தலையில் வச்சுக்கிட்டு இப்போ தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினியை வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. திடீர்னு ஏன் மயக்கம் வந்துச்சு, தலையில் அந்த பையன் வெயிட்டாக உட்காந்துருந்தனாலையோ அப்படின்னு நினச்சிட்டு சென்று தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அதே மாதிரி அந்த குழந்தை அழுவ ஆரம்பிச்சிடறான். ஹீரோயின் தான் சொல்லிகிட்டு இருக்கா, அழுவாத அம்மா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க போய் கரெக்டாக அந்த குழந்தையோட அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு இவளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க, இது மாதிரி என் குழந்தைய பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோ தலையிலேருந்து அந்த குழந்தை கீழே விழுந்துருவான். அந்த குழந்தைய பிடிக்கலான்னு ஹீரோயினி போகிறப்ப அவ்வளோதான், அவள் மாஸ்க் கழுண்டுடுது. எல்லாருமே பார்த்துட்றாங்க, அவள் ஒரு மனுஷன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லோரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, அது ஒரு ஹியூமன் சொல்லிட்டு. இந்த குழந்தையோட அம்மா குழந்தைய பிடிங்கிட்டு என்ன பண்ண நினச்சேன் என் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவள் எப்படி இங்கே வந்து அதிர்ட வந்தாலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டு கல்லெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், அங்கே ஹீரோ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோயினை தூக்கிட்டு ஓடிடுறான்.
அப்புறம் அந்த மக்கள்லாம் ஹீரோயினியை காணும், இங்கே தான் எங்கேயாச்சும் இருப்பான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ வந்து தனியாக தூக்கிட்டு வந்து உட்காந்துருப்பான். அது மாதிரி சொல்கிறான், சரி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், பெரிய பிரச்சனையாகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அரண்மனைக்கே திரும்பி வந்துடுறாங்க. அங்கேயா மந்திரி கேட்டுக்கிட்டு இருக்காரு, எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம், அதோட சிட்டிக்குள்ளே ஏதோ ஹியூமனை வேறு பார்த்தாங்களாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. கிங்கா எதுவுமே சொல்லாமல் அதெல்லாம் இல்லை, நான் அப்புறம் வந்து அதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஹீரோயினையும் பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அரசே, என்னால் தான் பிரச்சனை வந்துருச்சு, நான் வந்து கவனக்குறைவாக இருந்ததுனால அந்த மக்கள்லாம் பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். உடனே அரசர் சொல்கிறாரு, உன்ன மாதிரி ஒரு ஹியூமனை பார்த்து பீஸ்ட் நான் பயப்படுதுன்னா நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அதுக்கிட்ட சொல்கிறான், இல்லை அவங்கெல்லாம் இன்றைக்கி பயந்து போய் பார்த்ததை பார்த்தா ஹியூமன்ஸ் வந்து இப்படி தான் பீஸ்ட்டை பற்றி பயந்து போய் பேசுவாங்க, அவங்களும் இதே மாதிரி தான் பயப்படுவாங்க பீஸ்ட்டுன்னா. அதே மாதிரி தான் இங்கே இருக்க மக்களும் மனுஷங்களை நினச்சி பயப்படுறாங்க, இருந்தாலும் அவங்க மனுஷங்களை விட ஸ்ட்ராங் தான், ஆனால் அவங்களுக்கு ஹியூமன்ஸ் கூட போட்டி சண்டை போடுறதுக்கு விருப்பமே இல்லை, இவங்க எல்லாருமே அமைதியாக வரணும்னு தான் நினைக்கிறாங்க, அதே மாதிரி தான் ஹியூமன்ஸும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் பார்த்துட்டு பீஸ்ட்டையும் ஹியூமன்ஸையும் நீ ஒரே மாதிரி தான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, மன்னிச்சிரு, என்னால் தான் பிரச்சனை உனக்கு, நான் தான் கவனக்குறைவாக இருந்துட்டேன், நான் தான் உன்னை பத்திரமா பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதுதான் ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி பொதுமக்கள் இடையிலலாம் நான் போகிறது, அரசராக பிறந்தே உன் கூட இன்றைக்கி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவளும் கட்டி பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அரச மருத்துவர் வந்து மந்திரிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்க அந்த மீஷ்மாங்கிற காத்தால் தான் அவளுக்கு இப்படி ஆயிருக்கு, ஏன்னா வந்து இந்த உலகத்தில் ரொம்ப நாளுக்கெல்லாம் ஹியூமன்ஸ் வாழ்ந்ததில்லை, அந்த காற்றை அவங்களால ஏற்றுக்க முடியாது, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே மந்திரி கேட்குறாரு, அவள் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி, அவள் வந்து இறந்தே போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே கட்டுறாங்க. அரசர் வந்து சரிப்பிட்ட பேசிகிட்டு இருக்காரு, உனக்கு எதுவும் உடம்பு எதுவும் அழிச்சுதா சரிப்பி அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக சொல்கிறான், இல்லை இல்லை நான் ஓகே தான், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அரசரும் பார்த்துட்டு இப்படியே சோகமாக இருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி இங்கே சரிப்பி கண்ணு முழிக்கிறா, பார்த்தா ஹியூமன் உலகத்தில் இருக்கா. அங்கே ஒரு லேடி வந்துட்டு, என்னம்மா நீ ஓகே தானே, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினி முழிச்சிட்டு இருக்கா, எப்போ நம்ம ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை கிட்ட இது மாதிரி எந்திரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் இங்கே வந்து கிளினிக் நடத்திக்கிட்டு இருக்காராம். நைட்டு போல் இவளுக்கு வந்து அந்த மீசிமாங்கிற அந்த பாய்சன் ஏறிடுச்சான், அதனால தான் உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம், இது மாதிரி மருந்து சாப்பிடு, ஏன்னா வந்து நீ பார்டர்லேருந்து வந்திருப்ப, அடிக்கடி வந்து அந்த டீமன் உலகத்துலேருந்து அந்த மீசிமாங்கிற காற்று இந்த பக்கம் வீசுமா, அதனால சில பேருக்கு பாய்சன் ஏறி இருக்குமா, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிருக்கும், மருந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ பார்த்துட்டு என்கிட்ட மணியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, 3 நாளுக்கு முன்னாடி நைட்டு போல் யாரோ எங்கள் கதவை தட்டினாங்க, பார்த்தா நீ மயங்கி இருந்தால் உன் பக்கத்தில் வந்து நிறைய பணமும் இந்த லெட்டரும் விட்டுட்டு போயிருந்தாங்க, அதனால் நீ பணத்தை பற்றி கவலைப்பட வேணான்னு சொல்லிட்டு லெட்டரை கொடுக்குறாங்க. லெட்டரை திறந்து பார்த்தா அது வந்து பீஸ்ட் மொழியில் தான் இருக்குது. இவளுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தெரியாது, பார்த்துட்ருக்கா. அதோட அரச முத்திரையும் இருக்குது. பார்த்துட்டு இவ நினச்சி பார்க்குறா, ஹீரோ சொல்லியிருப்பான், நான் இன்னும் இந்த உலகத்தில் நீ இருந்தால் உனக்கு என்ன வேணா ஆகும், உன்னை எப்படியும் நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை வச்சு பார்த்துட்டு அப்போ ஹீரோ தான் நம்மளை கொண்டு வந்து இங்கே விட்டுருப்பான், நம்மளை வந்து பாதுகாக்கணும், சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்து ஹீரோயினி அங்கேயே அவளால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா, துணி துவச்சி போகிறது அது இதுன்னு. அவங்க சொல்கிறாங்க, அதான் நிறைய பணம் கொடுத்துருக்காங்களே, நீயே வேலை பார்க்குற, உன்னை ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் எங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குவே சொல்கிறான், அது ஒன்று ஏன் பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறேன், அப்படி நான் வேலை செய்யாமல் இருந்தால் அரசரை பற்றி யோசிச்சு கவலையாயிருவாள், அதனால இது மாதிரி வேலையில் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கா. இது மாதிரி கடைக்கு போகிறது, அவங்களுக்கு தேவையான மூலிகை செடி வாங்கி கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காளா. அப்போ வந்து அவங்க ஒரு நாளைக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி நானே என் ஹஸ்பண்டு பேசணும், இது மாதிரி உன்னை கொண்டு விட்டது யாருன்னு தெரில, அது மாதிரி உனக்கு போகிறதுக்கு எங்கே இடமும் இல்லைன்னா நீ ஏன் எங்கள் கூட இங்கேயே இருந்துடக்கூடாது, எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவளும் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு பார்த்துட்ருக்கா, போகிறதுக்கு இடமா அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி கிங்டத்துக்கு போனால் இவளால் உயிரோடே இருக்க முடியாது, அதோட அரசருக்கும் இவளை நினச்சி கவலையாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயும் போக முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இவங்க பார்த்துட்டு சரி லேட்டாகவே நீ பதில் சொல்லி இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் ஊருக்குள்ளே கட்டுறாங்க. அங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. புதுசாக கிளினிக்கில் ஒரு பொண்ணு வேலை செய்கிற பற்றியா, அவளை பார்க்க வந்து அவள் வந்து அந்த மீஸ்மா பாய்சனால் தாக்கப்பட்டாலாம், எப்படி இங்கே வந்தானே தெரியலையா, அதோட இவள் வந்து நார்த் சைடில் நோவா கிராமம் இருக்குல்ல, அவங்க தான் சாக்ரிஃபைஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. அவ்வளோதான், இந்த ரூமர் வந்து ஊர் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருது, இவளை வந்து சாக்ரிஃபைஸ்க்காக கொடுத்துருக்காங்க, இவள் இங்கே திரும்பி வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவளை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவள் எங்கே போனாலும் இவளை முறைச்சி பார்க்குறது, இவளை வந்து அங்கே இருக்க யாருக்குமே பிடிக்கல. ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, என்னாச்சு இவங்க எல்லாருக்கும் ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு கிளினிக் வரா. பார்த்தா அவங்க கிளினிக்கில் ஜன்னலாம் உடஞ்சி கிடக்கு. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா அந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு சொல்கிறாங்க, இது மாதிரி நீ எங்கேயாச்சும் போயிரு சரிப்பி, ஊர் மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா உன்னை சாக்ரிஃபைஸ்க்காக கொடுத்துருக்காங்க, நீ அந்த உலகத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இது மட்டும் பீஸ்ட் கிங்குக்கு தெரிஞ்சால் அவர் எங்கள் மேலே போர் தொடுத்து வந்துடுவாருமா, அதனால இப்போ உனக்கு உடம்பு சரியாக தானே இருக்குது, நீ கிளம்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம சரிப்பியும் போகிற வழி இல்லாமல் கிளம்பி நடந்து போயிட்டுருக்கா, மலை எஜ்ஜில் போயிட்டுருப்பா. வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுருக்கா, இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை,
இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி அரசர் திரும்பி வந்தால் சந்தோஷம்தான், ஆனால் இப்போ நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சோகமாக நடந்து போயிட்டுப்பா. அப்போ அரசரை பற்றி நினச்சி அழுவ ஆரம்பிச்சிடறா. இல்லை அரசர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலை எஜியில் வந்து உடஞ்சிரும். எவ்வளோ போயிடுவா. பார்த்தா கரெக்டாக அந்த இவளை வந்து கைகள் பிடிச்சிரும். யாருன்னு பார்த்தா நம்ம அரசர் தான், ஹியூமன் ஃபார்மில். இதை பற்றிட்டு இவளுக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படி அரசர் இங்கே வந்தீங்க, அதுவும் ஹியூமன் ஃபார்மில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஏன்னா வந்து மீஷ்மாங்கிற அந்த பாய்சன் வந்து இங்கே கிடையாது, அதனால இவன் மேஜிக்கும் போயிருச்சு, இவனோட பீஸ்ட் ஃபார்மும் போயிருச்சு, அதனால தான் மனுஷ உடம்புல இருக்கான், அதனால தான் உன்னை கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் திரும்பி வர மாட்டீங்க, விட்டுட்டு போயிட்டீங்கல்ல நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்கு தான் அவன் சொல்கிறான், நான் தான் அவனுக்கு லெட்டர் கொடுத்துருந்தேனே, அதை நீ படிக்கலையா அப்படிங்கிற மாதிரி. இவன் சொல்கிறா, நான் இன்னும் அந்த லாங்குவேஜெல்லாம் படிக்கிறதுக்கு கற்றுக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, சத்தியமாக நான் வந்து உன்னை திரும்பி கூட்டிகிட்டு போவேன்னு நான் எழுதியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு சரி உன் கையை கட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிங் எடுக்கிறான். என்னது இது அப்படிங்கிற மாதிரி ஈரணி கேட்குறா. அதுக்கு இந்த அரசர் சொல்கிறாரு, இந்த பாய்சனை சரி பண்ணுறதுக்கு ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை இவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி கிறிஸ்டலாக மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கான். இப்போ இந்த மீஸ்மாங்கிற பாய்சன் உடம்புக்குள்ளே போனாலும் அதை ப்யூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இனிமேல் நான் உங்கள் கூடயே இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆமாம், இதில் என்ன கேள்வி, நீ என்னோட குயினில் எப்போதும் என் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் இங்கே கட்டுறாங்க, ரெண்டு பேருமே அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அந்த குட்டி மான்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், செருப்பி திருப்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து செருப்பி அரசர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அரசரே, இந்த லேண்டை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இங்கே இருக்க மக்களை பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்களெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இவர் சொல்கிறாரு, நீ ஹியூமனாக இருக்கனால அதெல்லாம் உனக்கு ஆகாது, பிரச்சனையாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட இவர் சொல்கிறா, இந்த லேண்டில் வந்து நான் உங்கள் கூட இருக்க போகிறேன், அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லை, அதோட அதான் இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை காட்டுறான். அவர் பார்த்துட்டு, இது வந்து நீ உடம்புக்கு அந்த பாய்சன் வந்து உன் உடம்பு ஒத்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை நீ தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ வாயை பற்றிட்டு சொல்கிறான், இது மாதிரி லெஃப்ட் ஃபிங்கரில் வந்து இது மாதிரி ரிங்கை போட்டு விட்டால் ஹியூமன் வேர்ல்டில் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். திருன்னு இவன் முழிக்கிறான். என்னென்னா மேரேஜ் தானே அர்த்தம். அப்போ தான் இவன் சொல்கிறான், நான் எப்போதுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்போங்கிறதுக்கான ஒரு ப்ராமிஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அரசரை கிஸ் பண்ணுறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.